இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு மருத்துவமனையுடைய திறப்பு விழாவில் முக்கியமா நான் பார்த்த ஒரு விஷயம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சிருந்தாங்க. இங்க தூதுவர எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வந்து இன்னைக்கு வாழ்த்துனாங்க. உண்மையான மத நல்லிணக்கத்தை நான் ஆம்பூரில் பார்த்தேன். தேவையில்லாம இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் நடுவுல பிரிவை இன்றைய தமிழக அரசு தான் பெருசுபடுத்துது அப்படிங்கறத கண் கூட நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்த்தேங்க. ஒன்று. இரண்டாவது, திருப்பரங்குன்றம் அதுலயே இந்த இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே பாராட்டாத நேரத்துல யாருக்குமே தெரியாது. இந்துவுக்கும் சரி முஸ்லிமுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்துறத இவ்வளவு பெரிய விஷயமா அத எண்ணெய் ஊற்றி வளர்த்து தீபத்தை ஏத்தல, ஆனா அதற்கான சர்ச்சையை எண்ணெய் ஊற்றி வளர்த்திருக்கிறது இந்த திமுக அரசு. ஒரு விஷயத்துல நான் திமுக அரசுக்கு மனசார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா யாரும் பெருசா தினந்தோறும் நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்த, திருப்பரங்குன்றம் என்பது தமிழர்களுக்கு முருக பக்தர்களுக்கு உகந்த முதலாம் படை வீடு தான். ஆனா அது வந்து இங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் பிரசித்தமே தவிர இன்னைக்கு இந்தியா அளவுல அதை வந்து திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி எல்லாரும் தேடி தேடி போய் அதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்திய அளவுல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு ஃபேமஸ் ஆக்கி இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அயோத்தி ஆயிடும் திருப்பரங்குன்றம் அப்படின்னு. அவங்க அப்படிலாம் ஆச்சுன்னா நான் அவங்க வாயில சக்கரை போடுறேன். ஏன்னா வந்து அயோத்திங்கிறது பண்டைய காலத்துல ராமராஜ்யம், ஒரு அனைத்து மக்களுக்குமான ஒரு மிக சிறந்த ஒரு ராஜ்யமாக இருந்தது அயோத்தி. அந்த மாதிரி அவங்க ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இல்ல இன்னைக்கு இந்தியான்னு சொன்னா அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் அந்த கோயில் இன்று உலக அளவுல பிரசித்தம், அதை போல திருப்பரங்குன்றம் ஆகும்னு சொன்னாங்களா? இந்த ரெண்டுல இது ரெண்டுமே நடக்கும். நடக்கிற அன்னைக்கு நான் கனிமொழி அக்காவுக்கு பூங்கொத்து கொடுத்து என்னுடைய நன்றியை நான் கண்டிப்பா தெரிவிப்பேன். திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்ற அவமதிப்பையும் செஞ்சு போட்டு தொடர்ச்சியாக 3 முறை நீதிமன்ற தீர்ப்பை மீறிய தமிழக திமுக இந்து விரோத அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல நான் இங்க என்னுடைய இதை சொல்றேன். திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில அரசு இடத்துல காளி கோயில் அன்னதானம் நடத்தக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய, அது வந்து ஒரு வேற்று மதத்தினருடைய மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடங்கள். அங்க வந்து இது நாங்க மட்டும்தான் இங்க புழங்கலாம், நீங்க உள்ளேயே வரக்கூடாது, எந்த ஒரு அன்னதானத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற போக்கையெல்லாம் நம்ம பாக்குறோம். இத அவங்க மக்களா தானா செய்யறதே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னணியில சில தேச விரோத இந்து விரோத சக்திகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்திலையும் அதுதான் நடக்குது. உள்ளூர் இஸ்லாமிய சகோதரர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கே என்னவோ இது ஒரு பெரிய கலவரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பொய்ய மறுபடி காவல்துறையும் தமிழக அரசும் சொல்லிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தீர்ப்பை கொடுக்கிற நீதி அரசரை என்ன விதமாலாம் நீங்க அவதூறு பேசுறீங்க? அந்த தீர்ப்பை இன்னும் 2 நீதி அரசர்கள் இருவர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் அதை வந்து அப்ஹோல்டு பண்ணிருக்கு. அவங்கள ஏன் நீங்க திட்டுறதில்ல? இவரை மட்டுமே நீங்க பர்சனலா டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ காண்டு இருக்கு. திரு GR சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில இந்த அரசு தாக்குது. பாராளுமன்றத்துல போய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாள் அமைச்சர் TR பாலு அவர்கள் பேசுறாரு, இந்தியா கூட்டணியில எல்லாரும் போய் இம்பீச்மெண்ட்னு போய் ஒரு நீதி அரசர் ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் ஏற்கனவே அவர் மேல இந்த
பகுத்தறிவு குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் மேல ஏற்கனவே பல புகார்களை சொல்லி இதே போல பிரஸ்ஸை எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்த அந்த கூத்தையும் நம்ம பார்த்தோம். இப்படி பல விதமாக அவரை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு தவிப்பதன் மர்மம் என்ன? அந்த மர்மம் என்ன அப்படிங்க? ஏன்னா நேர்மையான ஒருத்தர், விலை போகாத ஒருத்தர், வளைந்து கொடுக்காத ஒருத்தர், நீதியை மட்டுமே நிலை நாட்டக்கூடிய ஒருத்தரை அவருடைய ஜாதி என்ன, பின்னணி என்ன, பின்புலம் என்ன அப்படின்னு விதவிதமான அவதூறுகளை இந்த அரசு தமிழகத்தின் திமுக அரசு அவர்களை சேர்ந்த கூட்டணியினர் கூண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடிப்பதன் மர்மம் என்ன? இதை அவங்க விளக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க மதுரையில இந்த மாதிரி தேச விரோத சக்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியால மிரட்டல்களை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அங்க ஆக்டிவா இதையெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நேரில் எத்தனை பேரு என்ன மாதிரி வன்மத்தை மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பொது வெளியிலேயே உன்னை என்ன பண்றோம் பாரு, உனக்கெல்லாம் இருக்குது அப்படி போன்ற வன்முறையை சார்ந்த கருத்துக்களை ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போனா அவருக்கு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் முக்கியமா அவருடைய குடும்பத்துக்கும் உடனடியாக Z பாதுகாப்பு தர வேண்டும். அவர்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த சீரிய கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும். மாநில அரசு கேட்கறத விட மத்திய அரசு நேரடியா இதுக்கு கேட்கறதுக்கு காரணம் அச்சுறுத்தல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியலங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இமீடியட்டா they have to give security, Z or Z+ category security to the family and person of Justice G.R. Swaminathan. அது ஒரு தனி நிறுத்தினாலும் சட்டமன்ற வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில திமுக வெற்றி பெறுன்றாரு. அதிமுக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லைங்க. முதல்வர் அனைவருக்குமான முதல்வரா தமிழகத்துல மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு பேசுறதை விட பொதுவெளியில இங்க என்ன நடக்குது டேஷா அப்படின்னெல்லாம் ட்வீட் போடுற அளவுக்கு கீழ் இறங்கிட்டாரு. அவர் எப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தான் அவர் பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்றது, மீசால மண் ஓட்டல அப்படிங்கிற ரீதியில அவர் பேசித்தான் ஆகணும். ஈடி மிரட்டுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. மக்களே மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலையில ஏதாவது ஒரு வகையில மாற்று கிடைக்காதா திமுகவுக்கு அப்படின்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கியே ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அதுல 200 தொகுதியில இவங்க ஏற்கனவே எதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக அடுத்த முறை அவங்க பதவி ஏத்துக்கிறதுல கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் ஏறக்குறைய 2 மாசம் ஆயிருச்சு, பல நாட்களாக எல்லாருமே இதை ரொம்ப உத்து நோக்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் புதுச்சேரிங்கிறது. அதுல ஒரு விஜய் அவர்கள் இப்ப போற இடத்துல நானுமே இப்ப அந்த 3 இடங்கள்ல அவரை கவனிச்சதுல ஒண்ணு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஸ்பீச் எழுதி கொடுக்குறவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறாங்க. அங்க போற இடத்துல அந்த எங்க அவங்க போறாங்களோ அந்த இடத்துடைய சிறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. நாங்க இந்த சிறப்பு பட்டிமன்றத்துல எல்லாம் சொல்லுவோம். அது போல அவர் போற இடத்துல அந்த சிறப்புகளை நேத்து புதுச்சேரியோடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோடைய விளக்கம் நமக்கு புரியுது. அவர் என்ன பண்றது, அவர் ஓரளவுக்கு அவருக்கு கொடுத்தத அவர் பேசுறாரு. அவரா விவரத்தை தகவலை அறிந்து கொண்டு பேசவில்லை, எழுதி கொடுத்ததை பேசுறாரு. அதெல்லாம் நம்ம தவறா சொல்லல. எழுதி கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் தயாரிப்ப கொஞ்சம் விவரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு எழுதி கொடுக்கணும். எல்லாமே சிறப்பெல்லாம் சொன்னாரு. நான் அதை பாராட்டுறேன். ஏன்னா பாண்டிச்சேரின்னு சொன்னாலே உடனே நமக்கு எல்லாருக்கும் பொதுவா ஒரு கண்ணோட்டம் இருக்குது.
அந்த கண்ணோட்டத்தை தாண்டி இதெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் பட்டியலிட்டாரு. அதை நான் பாராட்டுறேன். மற்றபடிக்கு அந்த சிறப்பு எல்லாத்தையும் சொன்னவர். முக்கியமா பாண்டிச்சேரிக்கு அவரை கூட்டிக்கிட்டு வந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய திரு புசி ஆனந்தோடைய பேரை அவர் சொல்லலை. ஐயா சொல்லலை அப்படின்னு தெரியல. ஒருவேளை அது பாண்டிச்சேரியோட சிறப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ரேஷன் கடை மேட்டரு, ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லை. ரேஷன் கடையில பொருட்களை கொடுக்கறதுக்கு பதிலாக பாண்டிச்சேரி மக்களுக்கு பணமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறை. அதுல பொருட்களா கொடுக்கணும் அப்படி முயற்சி பண்ணுவோம்னு அவர் சொன்னாராங்கிறது எனக்கு தெளிவா புரியல. அவர் அப்படி நினைச்சு சொன்னாரா, எழுதி கொடுத்தவங்க அதை தெளிவுபடுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது பணமா இருந்தாலும் சரி, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணமும் ரேஷன் கடைகள் மூலமா தான் விநியோகிக்கிறாங்க. இதுவும் பொருட்களுமே அங்கதான் வருது. அதை சீரா செய்யணும். ரேஷன் கடை மூலமாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையுமே பர்ஃபெக்டா செய்யணும். அது ஒரு சின்ன இடம், அங்க ஜஸ்ட் ஃபியூ லேக்ஸ் தான் பயனாளிகள். ஃபியூ லேக்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் 1-2 லேக்ஸ்க்குள்ள தான் பயனாளிகள் இருக்க, குடும்ப அட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கான அத முறைகேடுகள் இல்லாமல், கள்ள சந்தையில எல்லாமே உடனே திருப்பி வந்துடாம, தேவையானவர்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் சென்று அடையக்கூடிய அளவுல ரேஷன் கடைகள் செயல்படணும். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அரசு அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் வலியுறுத்துறோம். நிறைய விஷயங்கள் பேசினார் அவரு. ஆமா. முக்கியமா எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல 1977 ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இதுல கொடுத்துருக்குறாங்க. பாண்டிச்சேரியில ஜெயிச்சிட்டாங்க எம்ஜிஆர் அரசு, அதிமுக அரசு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறது எல்லாருமே எம்ஜிஆரை பத்தி பேசிதான் தமிழகத்துல அரசியல் பண்ணுவாங்க. அவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணும்போது நாம ஒரு நினைவூட்டல கொடுக்க வேண்டி இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கும் முன்னாடி திண்டுக்கல்லுல இடைத்தேர்தல்ல மாயத்தேவரை ஜெயிக்க வச்சாருங்க. இங்க ஈரோடு, விக்கிரவாண்டி என்ற 2 இடைத்தேர்தல்கள் தாவேக்கா வாய்ப்பு இருந்தும் அந்த இடத்துல அவங்களுடைய பலத்தை அவங்க நிரூபிக்கல. அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இப்ப இந்த தேர்தல்ல திடீர்னு எம்ஜிஆரோட விஜய் அவர்கள் ஒப்பீடு பண்ணுவது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மேட்டிவா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல பாண்டிச்சேரிக்கு மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறது, எத்தனையோ வருடங்களாக பல 100 கோடிகள் வந்துகிட்டு இருந்தது பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு நித்திய உதவித்தொகையாக வருடம் கொண்டிருந்த தொகையை கணக்கு சரியா கொடுக்காததுனால நிப்பாட்டிட்டாங்க. அதற்கான ஒரு ஆவணம் எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு அவங்க கொடுக்க வேண்டிய கடமை தான். எத்தனையோ வருடங்கள் காலனியா வச்சிருந்தவங்க, காலனைஸ் பண்ணி வச்சிருந்தவங்க, அவங்களுடைய இதுல இருந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த ரெப்பரேஷன்ஸை திருப்பி வாங்கி கொடுக்கணும். அதுக்கான முயற்சியை யார் எடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆமா, ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். வந்தே மாதரம் 150 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து சுதந்திர வேட்கையை ஒவ்வொரு இந்திய மனதிலும் விதைத்த வந்தே மாதரம் பாடலுக்கு இன்று 150 வயது ஆகிறது. இந்த வருடம் முழுக்க வந்தே மாதரம் என்ற அந்த குரல் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய மகளுக்கு நான் அந்த வந்தே மாதரம் பாடல்ல இருந்து தான் பேரே எடுத்து வச்சேன். அந்த அளவுக்கு அந்த பாடலை ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள்னா. அதை பத்தி எல்லாருக்குமே பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. வந்தே மாதரத்தையும் சேர்த்து பயில்விக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்றதுங்க, நாட்டுப்பற்றை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸை பத்தி அதே சென்டென்ஸ்ல பேசுறதே ஒரு நகை முரண். அவங்க அதை தடுத்து நிப்பாட்டாம இருந்தாதான் அது ஆச்சரியம். அவங்கள பொறுத்த வரைக்கும்
இந்தியாவில் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் கம்மி ஆயிருச்சு. அந்த ஒரு கடுப்புல அவங்க எல்லாமே ஒரு நாட்டின் பெருமைக்கு ஊறு விளைவிக்கிற விஷயமாவே ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜை இம்பீச் பண்ணும்போது அங்க பிரியங்கா போய் நிக்கிறாங்க. அங்க போய் நிக்கிறவங்க வந்தே மாத்திரம் பாடும்போது அங்க வரவே இல்லை. வாட் டு சே? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட்.